Hi guys, welcome back to HoodieTube. இன்னைக்கு இந்த வீடியோல மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல் அவங்களோட வீடியோஸை எப்படி மேக் பண்றாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, Rishipedia channel எப்படி அவங்களோட வீடியோஸை மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இந்த வீடியோல அந்த வீடியோக்கான பாயிண்ட்ஸ்ல சில வந்து ரெஃபரன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துல இந்த வீடியோ முடிஞ்சோடனே சரி, இல்ல இப்பவே கூட போய் பார்த்துட்டு திருப்பி வந்து இந்த வீடியோ பாருங்க. மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டாக்கிங் ஹெட் வீடியோஸ் தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய தடவை பாத்தீங்கன்னா ஃபன் ஃபேக்ட்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் ஆன கண்டென்ட்ஸ் தான் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கண்டென்ட் அப்படின்னு வரும்போது அவங்க இருந்துட்டு ஜெனரலா இருந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல இருந்து கண்டென்ட் வந்து எடுக்கறாங்க அப்படின்னு வந்து என்னால எதுவும் சொல்ல முடியாது. சோ நீங்க இருந்துட்டு வீடியோ அவங்கள மாதிரி மேக் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறமா நீங்க இருந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் அப்படின்றத முடிவு வச்சுக்கோங்க. நீங்க இருந்துட்டு மோட்டிவேஷனலா பேச போறீங்களா, இல்ல ஃபன் ஃபேக்ட் எல்லாம் சொல்ல போறீங்களா, இல்ல மிஸ்ட்ரி ஏதாவது பேச போறீங்களா, இல்ல ஏதாவது கேஜெட்டை பத்தி பேச போறீங்களா, எதை பேச போறீங்க அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தப்பட்டதை கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. கூகுள்ல சர்ச் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா டாப் 100 ரியல் லைஃப் ஆக்ட்ஸ் இல்ல டாப் 100 மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான கண்டென்ட் உங்களால ஈஸியா இருந்துட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய கண்டென்ட் நீங்க இருந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்கிரிப்டா இருந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஸ்கிரிப்ட தான் இருந்துட்டு நீங்க வீடியோல இருந்துட்டு பேச போறீங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வீடியோவை எடுத்து அதை பார்த்து அதோட எடிட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அண்ட் மதன் கௌரி அண்ட் ரிஷிபீடியா எப்படி அவங்களோட வீடியோஸ் மேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோல சொன்ன எடிட்டிங் ஸ்டைல் வந்து இங்க நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். நான் எதையும் எடிட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறது இல்ல, அதை பார்த்து அப்படியே சொல்வேன். நீங்க அந்த 2 வீடியோ பார்த்திருந்தாலே உங்களுக்கு இருந்துட்டு ஈஸியா இருந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ இப்போ வாங்க ஒரு வீடியோ போய் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. இந்த உலகத்துல ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ இங்க வந்து பாத்தீங்களா இவங்க இருந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மைக் வந்து யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்றதுக்கு கண்டிப்பா Audacity சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கிரீன் பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம இருந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு நார்மலான பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். போயா மைக் வாங்குனீங்கன்னா பெட்டரா இருக்கும். இல்ல ஒருவேளை உங்க போன்லயே ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல போன்லயே கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒன்னும் பெருசா தேவைப்படாது. பட் இதுக்கு மேல பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கு கண்டிப்பா லேப்டாப் தேவைப்படும். சோ லேப்டாப் அண்ட் ஒரு மைக் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஏழை பணக்காரர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்துல ஈக்குவல். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா, இந்த கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ கிளிப்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க காப்பிரைட்டட் கிளிப்ஸ் இருந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்ப இருந்துட்டு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கோ இல்ல கிளைமோ ஏதாவது வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இருந்துட்டு பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் காப்பிரைட் ஃப்ரீ தான் வந்து யூஸ் பண்றாங்க. சோ இது மாதிரியான வீடியோஸ் கிளிப்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு வெப்சைட் நான் ஜெனரலா யூசேஜ்மே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ். சோ இந்த பிக்சல்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருந்துட்டு இங்க வீடியோஸ் வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிக்ஸாபே. இந்த பிக்சல்ஸ் அண்ட் பிக்ஸாபே தான் நான் மேக்ஸிமம் இருந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்கு. அதெல்லாம் இருந்துட்டு பெருசா நிறைய வீடியோஸ் வந்து வீடியோ கலெக்ஷன் வந்து இருக்காது. இதுலதான் இருந்துட்டு உங்களுக்கு தேடுற மாதிரியான சர்ச் பண்ற மாதிரியான வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல நீங்க இருந்துட்டு கரெக்டா சர்ச் பண்ணும்போது எப்படி சர்ச் பண்ணா ஒருத்தர் இருந்துட்டு பேடா இருந்துட்டு ஃபீல் பண்றாரு, ரொம்ப சோகமா ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்ற போது நீங்க இருந்துட்டு சர்ச் பண்றது எப்படி சர்ச் பண்ணணும்னா சேட் மேன், சேட் உமன், சேட் பீப்புள் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணும்போது தான் உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ல கிடைக்கும். நீங்க இருந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். எடுத்தோடனே டக்குன்னு நிறைய வீடியோஸ் இருந்துட்டு இதுல கிடைக்காது. சோ இது மாதிரி அனிமேஷன் வீடியோஸ் இருந்துட்டு எப்படி மேக் பண்றதுன்னு ஆக்சுவலி எனக்கு வந்து தெரியாதுன்னா இவங்க எது வந்து யூஸ் பண்றாங்க, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. பட் அனிமேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு free.com இருக்கு. அதுல பெய்டு வெர்ஷனும் இருக்கு. பட் ஃப்ரீ வெர்ஷன்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க செய்ய முடியும். அது கொஞ்சம் டியூட்டோரியல்லாம் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க யூடியூப்ல போயிட்டு அனிமேக்கர் டியூட்டோரியல்னு போட்டீங்கன்னா வரும். சோ இது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த .com. இதுல இருந்துட்டு போய் நான் அனிமேஷன் வந்து மேக் பண்ணுவாங்க. அடுத்து மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனல்ல எக்கச்சக்கமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரான்சிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் அப்படின்ட்டு ஒரு டிரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபிலிமோரால ஃபிளாஷ்ன்னு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அடோபி பிரீமியர் ப்ரோ அதுலயும் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃபிளாஷ் அப்படிங்கிற டிரான்சிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயம் தான். அவங்க உட்காந்து வந்து பேசுவாங்க, பேசுறதை எடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுறதுக்கு சம்பந்தப்பட்ட காப்பிரைட்டட் கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான 3 வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிப்பாங்க. இந்த அனிமேஷன் மட்டும் எப்படி மேக் பண்றாங்கன்னு தெரியல. பட் அனிமேக்கர்ல உங்களால இது மாதிரியான இது வந்து மேக் பண்ண முடியும். உங்களுக்கு
இதுல எப்படி அந்த டாக்கிங் ஹெட்டை தான் நீங்க இருந்துட்டு எடிட் பண்ற மாதிரி இருக்கும், அடுத்து பீரோல் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரிஷிபீடியா வீடியோலையும் அதே மாதிரி அந்த மதன் கௌரி அந்த பீரோல் எப்படிலாம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருப்பேன். சோ அந்த வீடியோ போய் பாருங்க. அண்ட் அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரியான வீடியோஸ் மேக் பண்றது. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலே இது மாதிரியான வீடியோஸ் உங்களால ஈஸியா மேக் பண்ணிட முடியும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஏதாவது பர்டிகுலரான டாபிக் நான் இருந்துட்டு விட்டுருந்தேன் அப்படின்ற பட்சத்துல ப்ளீஸ் கமெண்ட்லயோ இல்ல டெலிகிராம்லயோ வந்து என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா இருந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சோ இதுதான் இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட். ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கே முடிக்கணும்னு நினைச்சது இவ்வளவு நாள் வந்து இழுத்துருச்சு. பட் இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்து இந்த சீரிஸை முழுக்க முழுக்க பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். Until then it's TSR signing off. Bye bye.